வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 13 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆக்ஸ் த்ரோயிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அதாவது இந்த கோடரியெல்லாம் ஊட்டி எரியுது அப்படிங்கிறதே ஒரு கேமாக வச்சிருக்காங்க. 1940 பார்த்தீங்கன்னா அந்த மரம் வெட்டுறவங்கலாம் சேர்ந்து அந்த ஈவினிங் டைம்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க தெரியுங்களா. ஸோ அப்படி சரகெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி ஆக்ஸை த்ரோ பண்ணுறதுன்றத ஒரு விஷயமா வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்து இருந்த அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க திடீர்னு வந்து பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. குழந்தைங்களாம் விளையாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பப்பு பார்ட்டி வீட்டு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து வந்து ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்க, 2008 இதை ஒரு கேமாகவே உருவாக்கிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோடரி அப்புறம் இந்த கத்தி எறிகிறவங்க இதுக்குன்னு சொல்லிட்டு கேங்கெலாம் இருப்பாங்களே, இவங்களுடைய ஒரு 4 நாட்டு முக்கியமான தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இது என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது விதிமுறைகளையும் வகுத்தாங்க. அப்படி வகுத்ததுக்கு அப்புறம் 2017 பார்த்தீங்கன்னா பிரேசில், அமெரிக்கா, அயர்லாந்து, கனடான்னு சொல்லிட்டு பல நாடுகளில் இதுக்குன்னு சொல்லிட்டு அமைப்புகள்லாம் உருவாகி இந்த கேமை வந்து ஒரு முக்கியமான கேமாகவும் மாற்றினாங்க. அப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த கேமை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஆக்ஸ் த்ரோயிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 13. நெக்ஸ்ட் ஹங்கேரியில் இன்னைக்கு இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. ஆல்பர்ட் ஸ்டெயின் கியோக் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அஸ்காரிஃபிக் அமிலம் சொல்லிட்டு ஒரு அமிலத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த அமிலத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது காயத்தை ஆற்றுறதுக்காகவும் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்காகவும் இதய நோய், புத்துநோய் இது எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த அமிலத்தை முக்கியமான ஒரு சேர்க்கையாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா விட்டமின் சி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அஸ்காரிஃபிக் அமிலங்க. இது வந்து 1949 கண்டுபிடிச்சி ஆல்பர்ட் செயின்ட் கியோக்ன்ற பர்சன் இதுக்கு காப்புரிமையாக வாங்கினார். அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஹங்கேரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. அதனால தான் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான இன்வென்டராக நீங்களும் வாழ்க்கையில் ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஹங்கேரியில் இன்றைக்கி இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 13. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஆல்பினிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெலனின் குறைபாடால் கண், முடி அப்புறம் உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலராக மாறிடும். நம்மளே கூட நிறைய டைம் இந்த மாதிரியான பர்சன்ஸை பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமூகத்தில் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையை ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருது. அவங்கள மன வருத்தம் அப்படின்றது ஏற்பட்டுது இல்லையா. அந்த ஒரு காரணத்துக்காகவும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து பேய், இது வந்து ஒரு பிசாசு, இது வந்து இறைவனால் சபிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை உருவாக்கி வச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களை கொலை பண்ணுறதுன்றதே வழக்கமாக வச்சுக்கிறாங்களாம். அதுலேயும் தான்சானியா, புருண்டி இந்த மாதிரியான பகுதிகள்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான தரவுகள்லாம் வெளில வர இது உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த 2013 ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது சரி இதுக்கு ஒரு விழிப்புணர்வு தினத்தை உருவாக்கினோம், இது வந்து ஒரு தொத்து வியாதியோ இல்லை அவங்க பேயெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு தான் மக்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. அது மாதிரி 2014 இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ஜூன் 13. நெக்ஸ்ட் ஸ்விங் மிஷின் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதாவது தையல் மிஷினை கொண்டாடுறதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இனி நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது இந்த தையல் மிஷின் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் அந்த 90s 80sலாம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் தான் ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே இருந்தது. ஏன்னா வீட்டில் இருக்கிற புருஷன்லாம் வந்து குஷ்டு அப்படியே சுற்றினுங்கன்னா தத்துரியா அப்படின்னா இந்த அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷினை வச்சு தான் எல்லாரையும் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு எமோஷனலான கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்தியாவில் அதிகமாகவே இருக்கும். இந்த மிஷினை யார் எப்போ கண்டுபிடிச்சான்றதுக்கு சரியான வரையறைகள்லாம் இல்லைங்க. நீங்கள் சும்மா கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எலியாசு ஓலே அப்படின்ற ஒரு பர்சன் 1867 கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1842 ஜான் கிரிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சினுடைய ஃபாதிலேமியா தி மோனியர் அப்படின்ற பர்சனு, அதுக்கப்புறம் தாமஸ் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1890 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சமயங்கள் இதுக்காக காப்புரிமை வாங்கியிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து எலியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சன் சொன்னல, இவர் இதை கண்டுபிடிச்சதுக்கான காரணத்தோடு போட்டிருப்பாங்க. இவர் வந்து தூங்கி இருந்த சமயத்தில் ஒரு கனவு வரும். அதாவது ஒரு ராஜா என்ன பண்ணுவார், நீ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தையல் மிஷினை கண்டுபிடிச்சுன்னு சொல்லுவார். பட் அந்த டைமுக்குள்ளே கண்டுபிடிக்காதனால ஒருத்தர் அப்படியே அந்த ஈட்டியை விட்டு இவரை கொல்லான்னு சொல்லிட்டு எய்வாங்க. அந்த ஈட்டியானது இவரை குத்திருக்குன்னு பார்த்தா பக்கத்து இடத்துல குத்திருக்கும். உடனே அந்த வீரன் என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த ஈட்டியை எடுக்க அதை பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ஊசியை வந்து தலைகீழாக பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காது சைடு மட்டும் தான் பெருசாக இருக்கும், அந்த இன்னொரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும்ல. இந்த ஈட்டியை அவன் எடுக்க அதை அவர் பார்க்க அது உடனே ஒரு ஊசியை வந்து தலைகீழாக இருக்கிற மாதிரி தெரிய அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உருவாச்சு. தையல் மிஷினோட ஒரு நவீன விஷயன்றதை இப்படி தான் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கப்பா. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் தையல் மிஷின்றது ஆடைத்துறைகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் தான். இனி இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக இந்த ஃபேஷன் டிசைனிங்லாம் உருவாகி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேஸே பார்த்தீங்கன்னா இந்த ஆடை வடிவமைப்பு தான். அதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான். அதனால் கண்டிப்பாக இதை கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சங்கங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா
ஜூன் 13 ஸ்விங் மிஷின் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மிலிட்ரி ஜெண்டர் மேரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக ஒரு கேங்கை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலாந்து வந்து நிறைய பேரை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ராணுவ படையிலேருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ், அதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட இல்லாத ஒரு பவரே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 100 பேர் வந்தால் கூட எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பயிற்சிகளை கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி ஆயுதங்களை அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பயங்கர செட்டப்பாக ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர்ஸாக இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி பர்சன்ஸு. ஸோ இந்த மிலிட்ரி ஜெண்டர் மேரி அப்படிங்கிற இந்த ஒரு கேங்கை இவங்க உருவாக்குனாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நன்றியை செலுத்தி ஆகணும். அதில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்களாம் நம்ம வந்து விருதுகளை குத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ரஷ்யாவை எதிர்க்கிற சமயத்தில் இவங்க தான் பயங்கர சப்போர்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கெலாம் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஜெண்டர் மேரி அப்படின்னு சொல்லிட்டு போலாந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 13. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு சாஃப்ட் பால் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஒருத்தர் வெறித்தனமாக ஒருத்தரை பார்த்து மாங்காய் அடிக்கிறாமல் சும்மா வேகமாக ஒரு பாலை வீசுவார். இது வந்து வெளிநாட்டில் பயங்கர ஃபேமஸான ஒரு கேமு. இந்த கேமுடைய ஒரு மாற்று வடிவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் பாலும் கூட. 1887 சிகாகோவை சார்ந்த ஜார்ஜ் ஹென்காக் அப்படின்ற பர்சன் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை உருவாக்குறாரு. நிறைய பெண்கள் இதை விளையாட இது பயங்கர ஃபேமஸ் ஆக பெண்களுக்காக இதை வந்து ஒரு ஒலிம்பிக்கில் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்படி அந்த ஒலிம்பிக்கில் சேர்த்துக்கிறதுக்காக இவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சதில்ல. அந்த அங்கீகாரம் கிடச்ச அந்த ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இவங்க வச்சுக்கிறாங்க இந்த கேமுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி விளையாடக்கூடிய இந்த கேமை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வேர்ல்டு சாஃப்ட் பால் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 13. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அசோசியேஷன் மேனேஜர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு கிட்டத்தட்ட 4000 பேர் 5000 பேர் ஒரே இடத்துல பல மாடு கட்டிடங்கள்லாம் வாழ்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தண்ணி எப்படா போகும், எப்படா ட்ரைனேஜை மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படா சுற்றி இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தாலே தலை சுத்தம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கான குரூப்புன்றது 1970 அமெரிக்காவில் உருவாயிடுச்சு. அப்போ அவங்க அப்போவே டெவலப் ஆகிட்டாங்க. இப்போ தான் நம்ம டெவலப் ஆகினுக்கிறோன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கேங் இருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டு அசோசியேஷன் குழுக்கள்லாம் இருந்தது. பட் பெரிய லெவலில் தலைவர்கள்லாம் இல்லை. ஆனால் 2022 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாடுகளை சேர்ந்த ஆட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதுலேயும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 குழுக்கள் இருக்குதான் அமெரிக்காவில் மட்டுமே. ஸோ இப்படி இந்த ஒரு அதாவது குடியிருப்பாளர்களுடைய இடங்கள்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சும்மா மெயின்டைன் பண்ண நம்ம சொல்லிட முடியாதுல்ல, அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவசர சிகிச்சையாக இருக்கலாம். அட் த சேம் டைம் அவங்களோட தேவைகள் ஒரு இடத்துல மக்கள் கூட்டமாக வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகள்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்மளுடைய விஏஓ இருக்காது தெரியுங்களா, அவர் கூட இந்த பகுதிகளில் வீடு இருக்கணும், இந்த ரோடு தாண்டி வீடு வரக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கவனிக்க வேண்டியவர் அந்த விஏஓ தான். அந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு வேலை தான் அது இருக்கும். ஸோ யாராவது எச்ச துப்பிட்டாலோ இல்லை அந்த இடத்த அசிங்கப்படுத்திட்டாலோ சில விஷயங்களை பண்ணிட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொறுப்பாக அதை பார்த்துக்கிற விஷயத்தை பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி அசோசியேஷன் மேனேஜர்ஸு. ஸோ அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழுக்களை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அசோசியேஷன் மேனேஜர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 13. எல்லாம் உணர்ந்து புரிந்தவனுக்கும் கிடைக்காத சந்தோஷம் எதையும் அறியாத குழந்தைங்களுக்கு கிடைக்கும். எல்லா விஷயங்களுக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறத விட ப்ரெசென்ட் லைஃப் வாழ்கிறது தான் ஹாப்பின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு சதிராத உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.